ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது இது எல்லாமே போதும், எனக்கு தேவையான ஒரு லைஃப் செட்டில் அப்படின்றாங்க பார்த்திங்களா, அது பேர் தாங்க கம்ஃபர்ட் ஜோன். பட் வந்து ஒரு சீரியஸ் ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ வருது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து டச் பண்ணப்படுது அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நமக்கு தோணும், நம்ம வந்து இப்படி டிபெண்ட்டாக இருந்ததுனால தானே நம்ம இப்படி சொல்கிறாங்க. நம்மளோட ஜாப் வந்து நமக்குன்னு ஒன்று இருந்து, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா நம்மளை இப்படி மாதிரி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் சில டைம்ஸ் நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தீவிரமாக யோசிப்போம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. அதுக்கப்புறம் 2 நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பரவாயில்ல போதும் நமக்கு இருக்கிறது, நம்ம எதுக்கு டென்ஷன் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுருவோம் அதை. ஸோ அது பேர் தாங்க கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது போதும். திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்குள்ளே நம்ம யோசிப்போம், செய்யலான்னு பிளான் பண்ணுவோம், ஆனால் பண்ண மாட்டோம். இப்போ நான் பேசுகிற இந்த வீடியோ நான் 2 வருஷமாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நான் செய்யலை. ஏன்னா அது பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு டிப்ரெஷனில் கூப்பிட்டு போய் விட்டுரும். பிகாஸ் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் வந்து நானே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணி எழுதுவேன், ஸ்கிரிப்ட் எழுதுவேன், பட் வந்து வீடியோ ரெடி பண்ணுவேன், பட் வாய்ஸ் ரெக்கார்டிங் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவேன், திருப்பி என்னோடய கேலரியில் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுவேங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது அன்றைக்கே பண்ணிடணும். நமக்கே ஸ்கூல்லலாம் சொல்லி தருவாங்க இல்லைங்களா, நன்றே செய் அதை இன்றே செய்யின்ட்டு. அந்த மாதிரி தான் நமக்கு இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு? ஒரு 3 to 4 ட்ரையல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour மேக்ஸிமமாக ஆகுங்களா. அதை கூட நான் பண்ணலைங்க. அதுதான் இங்கே விஷயமே. ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சாதான் நம்மளோட ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். அண்ட் வந்து அதுக்கான டைம் வந்து நாம் வந்து அலாட் பண்ணணும். ஓகே நம்ம பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது அதை பண்ணிடணும். இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா நவ் ஆர் நெவர் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி பண்ணலான்னா நம்ம என்றைக்குமே பண்ண முடியாதுங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுட்டேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க, உங்களுக்கான வேலையை சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கான பேஷன் என்னமோ அதை நோக்கி பயணிங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.